الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما هذه الأضاحي؟ قال: سنة أبيكم إبراهيم عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய துல்காதா மாதத்தின் கடைசி நாள் 29வது நாள் இது. அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இன்று மகரிபுக்கு பிறகு பிறை தெரியலாம், அல்லது இந்த துல்காதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து நாம் அதுக்கு அடுத்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய பிறையை பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இங்கே குர்பானியினுடைய ஒரு காலகட்டத்திற்கு நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கின்றான். ஆக குர்பானியை குறித்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தெளிவுகளை நாம் இந்த நேரத்தில் சற்று சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் குர்பானி பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களிடத்தில் நான் பகிரப் போகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி என்றால் என்ன என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான்: சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது உங்களுடைய தந்தை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு வழிமுறை. அது அவர்கள்தான் முதலாக இவ்வுலகில் குர்பானியை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது இதற்கு முன் சென்ற உம்மத்திற்கு குர்பானி என்பது எப்படி இருந்தது என்று சொன்னால், குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்கள் குர்பானி எப்படி கொடுத்தார்கள் என்று சொல்லி பதிவு செய்கின்றார். அதாவது முந்தைய காலத்தில் ஆடுகளை என்ன செய்வார்கள், மலையின் உச்சியில் வைத்து விடுவார்கள். மலை உச்சியில வைத்துவிட்டு அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்று சொன்னால் அதற்குண்டான அடையாளம் என்னவென்றால், ஒரு நெருப்பு வந்து கரித்து போய்விட்டால் அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு மாறாக அந்த ஆட்டை எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால், நெருப்பு வந்து கரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படி ஒரு சட்டத்தை வைத்திருந்தான். அதுதான் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்கள் ஹாபில் காபில் ஆகிய இருவரும் இதை போன்று செய்தார்கள். அதில்
ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குரானில் இதை பற்றி சொல்லி வருகிறான். இப்படி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு வழித்தோன்றலிருந்து வந்தவர்கள் தான் நாம். அவர்கள் செய்த அனைத்து விதமான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு இபாதத்தாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான். அதில் ஒரு பிரதானமான அமல் தான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமல். தன் மகன் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக ஒன்றல்ல இரண்டல்ல 3 முறை கனவில் காணுகிறார்கள். 3வது முறை கனவில் கண்ட பிறகுதான் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த கட்டளை வந்திருக்கிறது என்று உறுதி கொண்டு என்ன செய்கிறார்கள், தன் மகனை ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நெருங்குகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நீங்கள் மகனை பலியிடுவதற்கு பதிலாக சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டை இறக்குகிறான், அந்த ஆட்டை நீங்கள் பலி கொடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல, அப்பொழுது ஆரம்பித்த அந்த வழிமுறை இதுவரைக்கும் ஏன் கியாமத்து வரைக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்னவென்றால், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எனவே யார் யாரெல்லாம் குர்பானியை கொடுக்கின்றீர்களோ ஃபத்தீபு பிஹா நஃப்ஸா, அவர்கள் மனமுவந்து குர்பானியை கொடுங்கள். ஏதோ குர்பானி கடமையாகிருச்சே, ஒரு ஆட்டினுடைய விலை 20,000 ரூபாய் சொல்றாங்களே, 25,000 ரூபாய் சொல்றாங்களே, 30,000 ரூபாய் சொல்றாங்களே, இவ்வளவு ரேட்டு கொடுத்து நான் குர்பானி கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி என்ன செய்யாதீர்கள், மன வருத்தத்தோடு நீங்கள் குர்பானியை கொடுக்காதீர்கள். மாறாக மனம் உவந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தில் இருந்துதான் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த நியத்தில் ஃபதீபு பிஹா நஃப்ஸா, நீங்கள் மனமுவந்து குர்பானியை கொடுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, குர்பானி கொடுப்பதால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் பொழுது, லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஆடு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஆட்டில் எவ்வளவு முடிகள் இருக்கின்றதோ அந்த முடிக்கு பகரமாக அல்லாஹு தஆலா நமக்கு நன்மைகளை தருகின்றான். ஒவ்வொரு முடிகளுக்கு பகரமாக, ஒவ்வொரு முடிக்கு பகரமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், வ இன்னஹு லயதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அல்லாஃபிஹா, நாம் கொடுத்த அந்த குர்பானியுடைய பிராணி இருக்கின்றதே, உதாரணமாக நாம் ஆட்டை நாம் குர்பானி கொடுத்தால் அந்த ஆடு எப்படி நாளை கியாமத் நாளில் இருக்கும் தெரியுமா, அது தனது 2 கொம்புகளோடு வந்து நிற்கும், 2 குளம்புகளோடு வந்து நிற்கும், அதனுடைய முடிகளோடு வந்து நிற்கும் என்று அது 2 மடங்கு பெருத்ததாக நாளை மீசானுடைய தராசத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். உதாரணமாக நாம் இங்கே ஒரு ஆட்டை 70 கிலோ உள்ள ஆட்டை வாங்குகிறோம், அல்லது 80 கிலோ எடை உள்ள ஒரு ஆட்டை வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த 80 இரட்டிப்பாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மீசானுடைய தராசத்தில் நிறுத்தி வைப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானுடைய பிராணியின் ரத்தம் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுப்போம் அல்லவா, அப்படி அறுக்கும் பொழுது அதனுடைய ரத்தம் என்பது கீழே பூமியில் விழுவதற்கு முன்னால் அந்த பிராணி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹக்கி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக குர்பானி கொடுத்தால் நமது காசு பணங்கள் செலவாகிறது என்று பார்க்காமல் நாளை கியாமத் நாளில் எந்த அளவிற்கு அது ஒரு சேவிங்ஸாக இருக்கின்றது என்று சொல்லி ஒவ்வொருவரும் இங்கே சிந்தித்து என்ன செய்ய வேண்டும், குர்பானியை நாம் இங்கே கொடுக்க வேண்டும். இங்கே குர்பானி பற்றிய ஒரு சில தவறான எண்ணங்களை வைத்திருக்கின்றார்கள், அதையும் நாம் இங்கே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன தவறான எண்ணங்கள்? யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த நாட்களில் குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கின்றது, நாம 15 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய்க்கு நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பதற்கு பதிலாக ஏழை எளிய மக்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே, அவர்கள் வயிறார சாப்பிடுவார்களே என்று சொல்லி இப்படி ஒரு சிலர்கள் என்ன செய்வார்கள்,
குர்பானி பற்றி உண்டான ஒரு தவறான எண்ணங்களை வைத்திருப்பார்கள். இது ஏழைகளுக்கு உணவு என்பது நாம் எப்பொழுது வேண்டாம் கொடுத்துக் கொள்ளலாம். அது துல்ஹஜ்ஜி பெற 10, 11, 12 தான் கொடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியம் கிடையாது. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மற்ற நேரங்களில் எப்போ வேணாலும் நம்ம ஏழைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாமே. ஆனால் குர்பானி என்ற அமல் என்பது வருடத்தில் ஒரு முறை தான் செய்ய முடியும். அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த 3 நாட்களில் தான் செய்ய முடியும். அதை விட்டுவிட்டால் நம்மால் குர்பானி கொடுப்பதற்கு ஒரு சக்தி என்பது இருக்காது. குர்பானி கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் கூடாது. அதனால்தான் இந்த நாட்களில் பிறை 10, பிறை 11, பிறை 12 இந்த 3 நாட்களிலும் குர்பானி கொடுப்பதுதான் சிறந்த அமல் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இதை போன்ற தவறான எண்ணங்கள் இருந்தால் அவைகள் அனைத்தையும் நம் மனதிலிருந்து களைந்து விட வேண்டும். ஒரு சிலர்கள் இப்படியும் கேட்பார்கள், ஒரே நாளில் எவ்வளவு பிராணிகள் அறுக்கப்படுகின்றது, எவ்வளவு ஆடுகள் அறுக்கப்படுகின்றது, எவ்வளவு மாடுகள் அறுக்கப்படுகின்றது, எவ்வளவு ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றது. அப்ப இப்படியெல்லாம் அறுத்துக்கிட்டே போனானா அதுல ஒரு பற்றாக்குறை என்பது வந்துடும்ல. ஆட்டினுடைய அந்த இனம் அழிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்குல்ல. மாட்டுடைய இனம் அழிந்து போவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி என்ன ஒரு தவறான எண்ணங்களை, ஒரு தவறான கேள்வியை, குறிப்பாக மதவாத சக்திகள், அந்த மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்பார்கள். ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை போன்ற கேள்விகள் வருகிறது என்று சொன்னால், அதுவும் ஒரு முஸ்லிமுக்கு வருகிறது என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வின் மீது சரியாக நம்பிக்கை வைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அல்லாஹு ராசிக், அல்லாஹ் தான் நமக்கு ரிசுக்குகளை அளிக்கின்றான். ஒண்ணுமில்லை, வருடம் நாம் குர்பானி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்காவது செய்தியில் இப்படி படித்ததுண்டா? ஆடினுடைய உற்பத்தி என்பது குறைந்து விட்டது, மாட்டினுடைய உற்பத்தி என்பது குறைந்து விட்டது, மாட்டினுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து விட்டது, ஆட்டினுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து விட்டது என்று சொல்லி எண்ணிக்காத ஒரு செய்திகள்ல வந்திருக்குதா? வந்ததே கிடையாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நீதி என்ன தெரியுமா? நாம் அதிகமாக எதை உபயோகப்படுத்துகிறோமோ அதை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமாக தந்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக சாப்பிடுவது என்ன? அரிசியை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அரிசியை வைத்து அதில் பலவிதமான வகை வகையாக என்ன செய்வார்கள்? சோறு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அந்த அரிசியை புடைத்து நன்றாக உடைத்து என்ன செய்யலாம்? வேறு ஏதேதோ ரகமான நிறைய விதமான உணவு வகைகள் எல்லாம் அரிசியில் செய்யலாம். ஆனால் என்றைக்காவது தமிழ்நாட்டில் அரிசி தட்டுப்பாடு என்பது வந்துவிட்டது என்று சொல்லி செய்திகள் வந்திருக்கிறதா? வந்ததில்லை. காரணம் என்ன? இதைதான் இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி படைத்த ரப்பிற்கு தெரியும். அந்த ஒரே காரணத்தினால் இங்கே அரிசியுடைய தட்டுப்பாடு என்பது வராது. அதே போன்றுதான் வடநாட்டில் இருப்பவர்கள் அதிகமாக கோதுமையை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு அங்கே அரிசியுடைய உற்பத்தி என்பது இருக்காது. காரணம், அவர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவது என்பது கோதுமை. அதனால் கோதுமையுடைய உற்பத்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அரிசியுடைய உற்பத்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதில் குறைவு என்பது ஏற்படாது. சொல்ல வருவது உங்களுக்கு புரிகிறதா? எதை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, எதை நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோமோ அதனுடைய உற்பத்தி அல்லாஹ் தஆலா அதிகமாகத்தான் ஆக்கி கொண்டு இருப்பானே தவிர அதில் குறைவு என்பது ஏற்படாது என்று சொல்லி நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆடு அறுப்பதால் அதில் எந்த விதமான அதனுடைய இனத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. மாடு அறுப்பதால் அதனுடைய இனத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. காரணம், நாம் அவைகள் அனைத்தையும் நாம் உபயோகப்படுத்துகிறோம். உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை என்றைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அவன் குறைக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நேரியாக இருக்கின்றது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனமுவந்து இதை போன்ற தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மனமுவந்து நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் இன்னும்
சற்று பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது முந்தைய காலத்தில் வாகனங்கள் என்பது குதிரைகளாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வாகனங்கள் குதிரை வண்டிங்க பார்க்க முடியுதா? குதிரை வண்டியும் பார்க்க முடியல, குதிரையும் நம்ம சரியா பார்க்க முடியல. ஏனால் மக்கள் அதை உபயோகப்படுத்துவதை குறைத்து விட்டார்கள். அதற்கு பதிலாக மக்கள் எதை உபயோகப்படுத்துகிறார்கள்? வாகனங்கள், வண்டி, ஸ்கூட்டரு, பைக்கு, காரு, இப்படி மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக இதனுடைய உற்பத்தி அல்லாஹு தஆலா அதிகமாக வைத்திருக்கிறான். குதிரை உற்பத்தி அல்லாஹு தஆலா குறைத்து விட்டான். ஆக மக்களுக்கு எது விருப்பமாக இருக்கின்றதோ, மக்களுக்கு எது பொருத்தமாக, அவர்கள் எது அதிகமாக உபயோகப்படுத்துவார்களோ அதைத்தான் அல்லாஹு தஆலா அதிகமாக நமக்கு கொடுப்பான் என்று சொல்லி இங்கே நமக்கு அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாக அவனோட நியதியை நமக்கு இங்கே சொல்லி தருகின்றான். சரி, குர்பானி என்பது யாரின் மீது கடமை என்று சொன்னால் 612 கிராம் வெள்ளி அல்லது அந்த வெள்ளியுடைய கிரயம் யாரிடத்தில் இருக்குமோ, சுருக்கமாக சொல்ல போனால் ஜக்காத் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்தாக வேண்டும். 612 கிராம் வெள்ளியுடைய ரேட்டு என்ன அப்படின்னா, தற்பொழுதைய நிலவரப்படி 1,80,000 மேலாக தொகை ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். அந்த தொகை நம்ம பீரோ லாக்கர்ல இருக்குது அல்லது பேங்க் லாக்கர்ல இருக்குது, எங்க இருந்தாலும் சரி அந்த தொகையோ அல்லது அதன் அளவு நகைகளோ உங்களிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குர்பானி கொடுத்தாக வேண்டும். சரி, ஒரு வீட்டிற்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால், உதாரணமாக ஒரு வீட்டில் 7 நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த 7 நபர்களில் ஒருவருக்கு மட்டும்தான் ஜக்காத்து கடமை என்று சொன்னால் அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். ஆனால் அந்த 7 நபர்களின் மீதும் ஒரு வீட்டில் குர்பானி கடமையாக இருக்கின்றது, ஜக்காத்து கடமையாக இருக்கின்றது சொன்னால் அந்த 7 நபர்களும் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் ஒரு சில மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன தெரியுமா? குர்பானி என்பது யாரின் மீது கடமை? ஜக்காத் யாருக்கு கடமையோ அவங்களுக்கு குர்பானி கடமை இல்லையா? இப்ப அப்படியே வாங்க, தொழுகை யாருக்கு கடமை? எல்லாருக்கும் தொழுகை கடமை தான். பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் தொழுகை என்பது கடமை. அப்படி இருக்க நம்ம வீட்டில் வெறும் குடும்ப தலைவர் மட்டும் தொழுதுட்டா போதும் அல்லது வீட்டம்மா மட்டும் தொழுதுட்டா போதும், அவங்களும் தொழுதுட்டானா நாம எல்லாம் தொழுதுட்டா மாதிரி என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை யாராவது நம்ம சொல்லுவோமா? அல்லது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்களா? வீட்டில் குடும்ப தலைவர் மட்டும் தொழுதுட்டா போதும், எல்லாருக்கும் என்ன எல்லாரும் தொழுதா மாதிரி ஆயிடும். அல்லது உலக ரீதியில் உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமா? இப்படி சொல்லலாம். என்ன, வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க, 7 பேர்த்துக்கும் கொலை பசி, ரொம்ப பசியா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா சாப்பாடு ஒருத்தருக்கு தான் இருக்குது. அப்போ அந்த ஒருத்தர் குடும்ப தலைவர் என்ன செய்யறாரு? சாப்பிட்றாரு. குடும்ப தலைவர் சாப்பிடும் பொழுது அவர் இப்படி சொல்றாரு, நான் சாப்பிட்டா மீதமுள்ள 6 பேரும் சாப்பிட்டா மாதிரி, எனக்கு பசிக்குது, உங்க எல்லாத்துக்கும் தான் பசிக்குது. அவர் பசி அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் சாப்பிட்டால் நீங்க எல்லாரும் சாப்பிட்ட மாதிரின்னு சொன்னானா இது ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகா? அல்லது அவன் சாப்பிட்டால் மற்றவர்கள் எப்படி சாப்பிட்டதை போன்று ஆகும்? அதே போன்றுதான் இவர்களது வாதமும் இருக்கின்றது. என்ன, ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னானா அந்த 7இல் ஒருவர் மட்டும் குர்பானி கொடுத்தால் 7 பேருக்கும் சமமாகிவிடும், 7 பேருக்கும் குர்பானி கொடுத்ததாக ஆகிடும் என்று சொல்கிறார்களே, இது எதன் அடிப்படையில் என்று தெரியவில்லை. தனக்கு பசித்தால் தான் சாப்பிட வேண்டும். அதே போன்றுதான் ஒருவர் தன்னின் மீது குர்பானி கடமை என்றால் தனக்காக தான் அவர் குர்பானி கொடுக்கின்றாரே தவிர மற்றவர்களுக்காக வேண்டி அவர் குர்பானி கொடுப்பது இல்லை. எனவே குடும்பத்தில்
7 நபர்களின் மீதும், உதாரணமாக சொல்கிறேன், 7 நபர்களாக இருக்கட்டும், அது குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, 15 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, 20 நபர்களின் மீதும் ஜக்காத்து கடமையாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் குர்பானி கடமை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டை அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்தாக வேண்டும். இதுதான் ஷரியத்துடைய சட்டமாக இருக்கின்றது என்பதை இங்கே நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக நான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, கூட்டு குர்பானி பெரிய பெரிய பிராணிகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு சேரலாம் என்று சொல்லி நமக்கு இங்கே அனுமதி தந்திருக்கின்றார்கள். ஆட்டுல ஒருத்தர் தான் குர்பானி கொடுக்க முடியும். ஆடு அது ஒரு சின்ன பிராணி, அதுலயும் ஒரு 7 பேர் பங்கு சேர்ந்தனா யாருக்கு என்ன கிடைக்கும்? ஆகையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டில், ஒட்டகத்தில் இவைகள் இரண்டிலும் 7 நபர்கள் ஒன்று சேரலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை இதுதான், உமிர்னா அன் நஷ்தரிக ஃபில் இப்லி வல் பக்கரி குல்லு சபஅத்தின் மின்னா ஃபில் பதனா. இங்கே ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க, முஸ்லிம் ஷெரீஃபில் வரக்கூடிய வார்த்தை இது. எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், அன் நஷ்தரிக ஃபில் இப்லி வல் பக்கரி, ஒட்டகத்திலும் மாட்டிலும் நாங்கள் பங்கு சேருவதை. எவ்வளவு? குல்லு சபஅத்தின் மின்னா, எங்களில் ஒவ்வொருவரும், அதாவது 7 நபர்களில் ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம்? அந்த மாட்டிலும் ஒட்டகத்திலும் பங்கு சேரலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நபரை தான் சொல்லியிருக்கின்றார்களே தவிர குடும்பம் என்று இங்கே சொல்லவில்லை. ஆகவே நபர்களை கவனித்துதான் குர்பானி கொடுக்க வேண்டுமே தவிர, குர்பானி கடமையாகுமே தவிர, ஒரு குடும்பத்தை கவனித்து என்பது குர்பானி என்பது கடமையாகாது. அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு தான் குர்பானி கடமை என்று சொன்னால் அந்த ஒருவர் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். அல்லது 7 பேர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் 7 நபர்களுக்கும் ஜக்காத்து கடமை என்று சொன்னால் அந்த 7 நபர்களும் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும் என்றுதான் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கற்றுத் தருகிறார்கள். குர்பானி என்று வந்துவிட்டால் கூட்டு குர்பானியும் சேர்ந்து வந்துவிடும். இப்பொழுதுதான் சொன்னோம், மாட்டில் 7 நபர்களும் ஒட்டகத்தில் 7 நபர்களும் நாம் பங்கு சேரலாம். ஆனால் 7 நபர்களை விட அதிகமாக ஒரு நபர் சேர்ந்து விட்டால் அந்த குர்பானி கூடாமல் போய்விடும். ஆக கூட்டு குர்பானியில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். கூட்டு குர்பானியில் நியத் என்பது மிகவும் அவசியம். ஒருத்தர் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானியை கொடுக்காமல் வெறும் இறைச்சிக்காக மட்டும் நான் என்ன செய்கிறேன், இந்த மாட்டை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி 7ல ஒரு நபர் என்ன செய்யறார்? நியத் வைக்கிறார். நல்லா கவனிச்சிங்க, 7 நபர்கள்ல ஒரு நபர் என்ன செய்கின்றார்? அல்லாஹ்விற்காக வேண்டி நியத் வைக்காமல், நான் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுக்கிற நியத் வைக்காமல் இப்படி நியத் செய்கிறாரு, எனக்கு கறி மட்டும் கிடைச்சா போதும், பீஃப் நல்ல டேஸ்டா இருக்கும், அதனால என்ன செஞ்சா போதும், இந்த கறி மட்டும் கிடைச்சா போதும் என்று சொல்லி இறைச்சியை அவர் நாடி அவர் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி 7 பேருக்கும் செல்லாமல் போய்விடும். ஆக 7 பேருடைய நியத்தும் அங்கே அல்லாஹ்விற்காக வேண்டிதான் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த 7 நபர்களில் ஒருவர் காதியானியாகவோ அல்லது 19 குரூப்பில் சேர்ந்தவராகவோ, சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு அல்லாஹு தஆலா நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கின்றார். யார் யாரெல்லாம் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதர் என்று ஏற்கவில்லையோ அத்தகைய கூட்டத்தார்கள், தற்பொழுது சொன்ன காதியானிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் சரி, அல்லது 19 குரூப்பினர் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் சரி, 7 நபர்கள்ல ஒருவர் என்ன எப்படி இருக்காருன்னா காதியானியாகவோ அல்லது 19 குரூப்ல சேர்ந்தவராகவோ இருந்தால் அந்த மீதமுள்ள 6 நபர்களுடைய குர்பானி கூடாமல் போய்விடும். அந்த 6 பேர் குர்பானியும் கூடாமல் போயிடும். ஆகவே நம்மில் கூட்டு சேருகிறவர்கள் யார் என்று சொல்லி முதலில் நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
என்று இங்கே நாம் முக்கியமாக நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, கூட்டு குர்பானி எப்பொழுது கொடுப்பது என்பது சிறந்தது? கூட்டு குர்பானி கொடுப்பது சிறந்ததா, அல்லது ஒரு நபர் தனியாக ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பது சிறந்ததா என்று சொன்னால், எப்பொழுது கூட்டு குர்பானி சிறந்ததாக ஆகும்? ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறாரு, சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இருக்கிறார். அங்கே அவருக்கு சரியான என்ன செய்யல, அறுக்கிறதுக்கு வசதி இல்லை. பெரிய பெரிய ஃப்ளாட்டில் இருக்கார். ஃப்ளாட்டில் உட்காந்துட்டு என்ன செய்யணும்னா நம்ம ஆட்டை வந்து உட்காந்து அறுத்துருக்க முடியாது. அங்கே அறுப்பதற்குண்டான வசதிகளும் இல்லை என்று சொன்னால், இன்னும் கூட இப்படியும் நாம் சொல்லலாம், அவருக்கு குர்பானி கொடுக்கின்ற அந்த ஆடு கொடுக்கின்ற அளவிற்கு என்ன செய்யல, அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் தாராளமாக மாட்டில் பங்கு சேருவது என்பது சிறந்தது. தாராளமாக மாட்டில் பங்கு சேரலாம். இப்படிதான் கூட்டு குர்பானி சிறந்ததாக ஆகும். இதே அவர் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடு வச்சிருக்காரு, வீட்டில் கட்டி என்ன செய்யலாம், ஆட்டை நல்லா வளர்த்து என்ன செய்யலாம், குர்பானியை கொடுக்கலாம். குர்பானியில் ஒரு சில விஷயங்கள் முஸ்தஹப், அந்த முஸ்தஹப்பான விஷயங்கள் கூட்டு குர்பானியில் கிடைப்பதில்லை. ஆடு வளர்த்து நாம் என்ன செய்யணும், குர்பானியை கொடுக்க வேண்டும். ஆனால் கூட்டு குர்பானியில் மாட்டை நாம் வளர்த்து என்ன செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, பிராணி அறுப்பதை பார்க்க வேண்டும், நமது கைகளால் அறுக்க வேண்டும். ஆனால் கூட்டு குர்பானியில் அந்த ஒரு கொடுப்பனை என்பது கிடையாது, கொடுப்பனை என்பது கிடைக்காது. ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த தனிப்பட்ட முறையில் குர்பானி கொடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. ஆனால் ஒருவரால் என்ன செய்ய முடியல, வீட்டில் அவருக்கு பிராணியை கட்டி வைக்க முடியல, அவரால் அந்த தனியாக ஒரு ஆட்டை கொடுக்க முடியாது என்று சொன்னால், அவர்கள் கூட்டு குர்பானி சேர்வது என்பது சிறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு முக்கியமான விஷயமும் கூட என்ன தெரியுமா, குர்பானி கொடுப்பவர்கள் பெரும்பாலும், அதிலும் கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, மெத்தனமாக இருந்து விடுவார்கள். ஏன்னா ஒரு நிறுவனத்திடத்தில் என்ன செஞ்சிருவாங்க, இந்தாங்க என் பேரை எழுதிக்குங்க, நான் பங்குல சேரேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு பாட்டு அப்படி சும்மா உட்காந்துருவாங்க. அதாவது அந்த குர்பானி நாம் கொடுத்த அந்த பணம் அங்கே போய் சேர்ந்து என்னுடைய பட்டியலில் எனக்காக வேண்டி அங்கே குர்பானி கொடுக்கப்பட்டதா என்று சொல்லி அவர் சென்று அங்கே பார்ப்பது கிடையாது. ஆக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்பதும் நடக்கின்றது. குறிப்பாக ஒரு சில நிறுவனங்கள் இப்படியும் இருப்பார்கள், காசையெல்லாம் வாங்கி கொண்டு நம்மிடத்தில் இப்படியும் சொல்லி விடுவார்கள், நாங்கள் உங்களுக்காக குர்பானி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்க மாட்டார்கள். நன்றாக கவனிச்சிங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு உதாரணம் இப்படி நாம் சொல்லலாம். அதாவது 100 பேர் குர்பானி கொடுக்க போறாங்க, கூட்டு குர்பானி. 100 பேர் கூட்டு குர்பானி கொடுக்கணும்னா, அதாவது 100 பேர்ல, அதாவது 100 மாடுகள் இருக்கு. 100 மாடுகள், அந்த 100 மாட்டுல எவ்வளவு பேர் பங்கு சேரலாம், 700 பேர் பங்கு சேரலாம். 100 மாடுனா 700 பேர். ஏன்னா ஒரு மாட்டுக்கு 7 நபர்கள் பங்கு சேரலாம் என்று சொன்னால் 100 மாடுகளுக்கு 700 நபர்கள் பங்கு சேரலாம். ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் எப்படி தெரியுமா, பணத்தாசை பிடித்து இந்த உலகத்தை தேடி அற்ப பணத்திற்காக வேண்டி என்ன செய்வார்கள், 700 பேரா, 700 பேர் வேணா 800 பேரை எழுதிப்போம். 100 மாட்டை 700 பேருக்கு தான் கொடுக்க முடியும், அதான் சட்டம். ஆனால் அவர்கள் 100 மாட்டை எவ்வளவு பேருக்கு கொடுப்பாங்க, 800 பேருக்கு கொடுத்துருவாங்க. இப்ப அப்படி 800 பேர்த்துக்கு என்ன செய்யறது, குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி எத்தனை நபர்களுக்கு கூடாமல் போய் விடுகிறது என்று கூட ஒரு கொஞ்சம் கூட ஹலால் ஹராமை கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காமல், நாம் இப்படி காசை சம்பாதிக்கிறோமே என்று சொல்லி கொஞ்சம் கூட அந்த ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு சில நிறுவனங்கள் இருக்கின்றார்கள். ஆகவே கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள், எனது பங்கு எப்பொழுது அறுக்கப்படுகின்றது, அதற்குண்டான நேரத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் அறுக்கும்போது, நீங்கள் அறுக்கும்பொழுது நான் அங்கே நேரே வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு என்ன செய்யுங்கள், நீங்கள் அந்த உங்களுடைய குர்பானியை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். காரணம், ஒரு சில நிறுவனங்கள் இப்படி செய்வார்கள்.
ஒரு சில நேரங்களில் இப்படியும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே கூட்டு குர்பானி கொடுப்பவருடைய கவனத்திற்கு ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். நம்மோடு யார் கூட்டு சேர்றாங்க, அவர்கள் முஸ்லிம் தானா அல்லது முர்ததுகளா, நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நிறுவனம் எப்படிப்பட்டது, அவர்கள் நல்ல முறையில் குர்பானி கொடுப்பார்களா அல்லது இதே போன்ற ஸ்கேம்கள் ஏதாவது செய்வார்களா என்று சொல்லி நாம் நன்றாக ஆராய்ந்து நாம் நமது கூட்டு குர்பானிகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கொடுப்பது அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். மனிதனுக்கு எந்த மனிதனுக்கு தான் பொருளாசை என்பது இல்லாமல் இருக்கிறது, அனைவருக்கும் பொருளாசை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதிலும் இது போன்ற இபாதத்துகளில் பொருளாசை என்பது நாம் சற்று கொஞ்சம் ஆச்சரியப்படையதான் வைக்கின்றது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். எனவே கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் சற்று உஷாராக இருந்து கொள்ளுங்கள். சரி, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆடாக இருந்தால் வெள்ளாடையும் நாம் குர்பானி கொடுக்கலாம், செம்மறி ஆட்டையும் நாம் குர்பானி கொடுக்கலாம். மாட்டில் பசுமாடு, காளை மாடு, எருமை மாடு என்று சொல்லி நாம் குர்பானிகளை கொடுத்துக் கொள்ளலாம். ஒட்டகத்திலும் அதே போன்றுதான், ஆண் பெண் ஒட்டகம் என்று சொல்லி எல்லா வகைகளிலும், அதாவது ஆட்டிலும் மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஆண் பெண் என்று சொல்லி என்ன செய்யலாம், நாம் குர்பானியை கொடுக்கலாம். ஆனால் இவைகள் அல்லாத மற்ற பிராணிகள், உதாரணமா கோழி என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க முடியாது. இந்த கோழி இருக்கிறது தமா துண்டு, அது என்ன குர்பானி? குர்பானி என்று சொன்னால் தியாகம் என்று அர்த்தம். குர்பான் அதாவது நான் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்கின்றேன். ஒருத்தர் ஆட்டை வாங்கி கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது அவருடைய பொருளாதாரம் எந்த அளவிற்கு அங்கே செல்கிறது. 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் 40 ரூபாய் என்று சொல்லி எல்லாம் செலவு செய்கின்றார். அந்த பணம் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பான் செய்கின்றார். அதனால் அது குர்பானியாக ஆகின்றது. கோழி கொடுப்பதில் ஒரு குர்பானி அதில் கிடையாது. எனவே கோழி கொடுப்பது என்பது கூடாது. குர்பானியுடைய பிராணியின் வயது வரம்பு என்ன? ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆட்டை பொறுத்த வரைக்கும் செம்மறி ஆடு எப்படி இருக்குன்னு சொன்னா அசல்ல ஒரு 6 மாத குட்டியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமது பார்வைக்கு 1 வருஷம் குட்டையை போன்று தெரிந்தால் அப்படிப்பட்ட ஆட்டை, செம்மறி ஆட்டை நாம் குர்பானி கொடுப்பது என்பது கூடும். அதாவது அசல்ல அதுக்கு 6 மாசம், ஆனால் நமது பார்வைக்கு 1 வருடம் போன்று தெரிந்தால் அந்த செம்மறி ஆட்டை நாம் தாராளமாக குர்பானை கொடுக்கலாம். நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியின் பிராணிகளில் எந்த விதமான குறைகளும் அங்கே இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்றோம், ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறோம், உடைஞ்சி போன குறைகள் உள்ள பொருளை நம்ம கொடுப்போம். சரி, அப்படியே நம்ம குறையுள்ள பொருட்களை கொடுத்தாலோ உடைந்து போன பொருட்களை கொடுத்தாலோ அந்த கிஃப்டை வாங்குற நபர் என்ன நினைப்பார், நம்மளை பாருப்பா இவன் வந்து உடைஞ்ச பொருளை கொடுத்துருக்கான், கொஞ்சம் கூட இவன் ஒரு சரியா ஒரு பொருளை வந்து அன்பளிப்பு செய்யணும்னு சொல்லி உனக்கு தெரியலையே, ஏதோ வேண்டா வெறுப்பாக செய்திருக்கிறான் என்று சொல்லிதான் நம்மை தப்பாக நினைப்பாங்க. அதே போன்றுதான் இந்த குர்பானி என்பது நாம் அல்லாஹ்விற்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றோம். ஏனென்றால் எதுவும் நமக்கு வந்து சேர்வதில்லை, வெறும் அதனுடைய இறைச்சிகள் மட்டும்தான் நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் என்ன போய் சேர்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானி பிராணியினுடைய இரத்தங்களோ அல்லது இறைச்சிகளோ அல்லாஹ்விற்கு சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறையச்சம்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. ஆகவே நாம் அல்லாஹ்விற்காகவே நாம் குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த பிராணிகளில் எந்தவித குறைகளும் இல்லாத பிராணியாக நாம் குர்பானியை கொடுக்க வேண்டும். ஆக இதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விதமான பிராணிகளை குர்பானி கொடுப்பதை தடை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட பிராணிகள் என்று சொன்னால், நொண்டியான பிராணி, அதாவது 4 கால்கள்ல 3 நொண்டி அல்லது 1 கால் மட்டும் நொண்டி, இப்படிப்பட்ட ஆடுகளை நாம் குர்பானி கொடுக்க கூடாது. இரண்டாவதாக
கண் பார்வை இழந்த பிராணிகளை, அதாவது 2 கண்ணும் போயிருச்சு அல்லது 2இல் 1 கண் போய்விட்டது என்று சொன்னாலும், கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட பிராணிகளை நாம் குர்பானி கொடுப்பது கூடாது. மூன்றாவதாக, அதிக வியாதி உள்ள பிராணிகளை நாம் குர்பானி கொடுப்பது கூடாது. ஒரு சிலர்கள் ஆட்டை வாங்கும் பொழுது நன்றாக திடகாத்திரமாகத்தான் இருக்கும், நன்றாக ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஆட்டை அறுப்பதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அதற்கு நோய்வாய் என்பது அதிகமாக ஆகிவிடும். பார்த்தாலே ரொம்ப நோய் பிடிச்சி போய் கிடக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஆடுகளை குர்பானி அந்த நேரத்தில் கொடுக்கலாமா என்று சொன்னால், வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் வேறு ஆட்டை என்ன செய்ய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். வசதி இல்லாதவர்கள் பிரச்சனை இல்லை, அதுவே நாம் என்ன செய்யலாம், குர்பானை கொடுத்து கொள்ளலாம். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, சதை பிடிப்பே இல்லாத பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி, இப்படி 4 விதமான பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை முன்வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு சில மசால்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதாவது ஒரு பிராணியினுடைய கொம்பு, வால், காது இவைகளில் முழுசா இல்லாம இருந்துச்சுன்னா, அதாவது கொம்பு ஒடிந்திருக்கின்றது, கொம்பு பாதியோ அல்லது முழு கொம்பும் ஒடிந்திருக்கின்றது, ஒடிந்து அதனுடைய தாக்கம் அந்த பிராணியினுடைய மூளைக்கு சென்றிருந்தால் அப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. வால் பாதியோ அல்லது பாதிற்கு மேற்பட்டது வெட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் அப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. காதும் அதே போன்றுதான், பாதியோ அதற்கு பாதிக்கு மேலாக காதுகள் வெட்டப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. அதனுடைய காது சும்மா லேசா வெட்டப்பட்டிருக்கு, அது கொம்பு லேசாக ஒடிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வால் லேசாக வெட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் அப்படிப்பட்ட பிராணிகளை நாம் குர்பானி கொடுத்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. பிறவிலேயே ஒரு சில ஆடுகளுக்கு காது சின்னதா இருக்கும், பிறவிலேயே சின்னதாக இருக்கும். அப்படிப்பட்ட பிராணிகளை நாம் குர்பானி கொடுத்து கொள்ளலாம், அது எந்த விதமான குறைகளும் கிடையாது. அதே போன்று குர்பானி கொடுப்பவருடைய கவனத்திற்கு ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுடைய நகங்களையும் முடிகளையும் இன்றைக்கே களைந்து விடுங்கள். ஏனென்றால் பிறவி தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றன. ஆகவே இதுவே கடைசி நாளாக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் ரஆ ஹிலாலதில் ஹிஜ்ஜா ஃபஅராத அன் யுலஹிய ஃபலா யஅஹுது மின் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் துல்ஹஜ்ஜினுடைய பிறையை பார்க்கிறார்கள், அப்படி பார்ப்பவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் துல்ஹஜ் பிறை ஆரம்பித்ததிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை அவர்கள் தங்களுடைய நகங்களையோ முடிகளையோ எடுக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக உங்களுடைய முடிகளை களைய வேண்டும், உங்களுடைய நகங்களை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கே வெட்டி விடுங்கள். இன்றுதான் கடைசி நாளாக இருக்கின்றது. கடைசியாக குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும், அதாவது ஒரு செல்வந்தர், ஜக்காத்து கடமையானவர், அப்படிப்பட்டவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யார் குர்பானியை கொடுக்கவில்லையோ அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டனமாக சொன்ன வார்த்தை இதுதான், மன் வஜத சஅத்தன், யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து, குர்பானி கொடுப்பதற்கு யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து யார் குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யஹதுரு முஸல்லானா, அவர் நமது ஈத்காவிற்கு வர வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது அல்லாஹு தஆலா அவருக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருந்து எல்லாம் வச்சிருந்து வெறும் நான் பெருநாள் மட்டும் நான் தொழுதுட்டு வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு? ஏனென்றால் துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் பெருநாள் தொழுவதை விட, பெருநாள் தொழுகையை தொழுவதை விட குர்பானி என்ற அமலை தான் அல்லாஹு தஆலா அங்கே சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த குர்பானிக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யாமல், குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அந்த எண்ணமே இல்லாமல் யார் இருக்கிறார்களோ, வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்களோ, அவர் என்ன செய்ய வேண்டாம்,
ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஈதுகாக்கு வர வேண்டாம்னா கோவத்துல சொன்ன வார்த்தை அது. கோவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், உங்களால குர்பானியும் கொடுக்க முடியல, ஈதுகாக்கு என்ன தொழுது என்ன பண்ண போறீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக இங்கே பதிவு செய்கின்றார்கள். ஆக வசதி படைத்தவர்கள் கண்டிப்பாக குர்பானியை கொடுங்கள். அல்லாஹு தாலா அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் குர்பானியை கொடுத்தால், மனமுவந்து நாம் குர்பானியை கொடுத்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா ஒன்றை இரண்டாக இரட்டிப்பாக இவ்வுலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நமக்கு கூலிகளை வாரி வாரி வழங்குவான் என்று எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் பிரதானமான அமலாக இருக்கக்கூடிய இந்த குர்பானியை நாம் நிறைவேற்றி இறை பொருத்தத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.